இவர் டிசம்பருக்கு பிறகு கொடி கட்டி பறக்க போகிறாருங்க. மார்ச் ஏப்ரலில் வேண்டாங்க, ஜனவரி பிப்ரவரிலேயே இவர் தான் தமிழகத்தின் எதிர்காலம் ஆயிரும். ஓகே, அவ்வளோதான். இவர் தான் இனிமேல் எல்லாமே ஆயிரும். ஆக்சுவலி இது தானே மாறிக்கும். இப்போ எப்படி இப்போ இருட்டில் நீங்கள் 2 மணிக்கு உட்காந்துருக்குறீங்க, இன்னும் 6 மணிக்கு விடிஞ்சிருமில்ல, இன்னொரு 4 ஹவர்ஸில். அது மாதிரி 2 மாதத்தில் விடிஞ்சிரும். அதன் பிறகு வேறு விஜய் சார். விஜய் நினச்சி ஒருத்தனால விஜய் சார் ஜெயிக்க முடியாது. ஓகே, நீங்கள் வேர் இஸ் யுவர் மைண்ட் தேர் யுவர் லிவிங். உங்கள் மனசு எங்கே இருக்கிறாங்க நீங்கள் வாழ்கிறீங்க. விஜய் சாரை ஆல்ரெடி கோடிக்கணக்கான ஜனங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அன்பா, காதலா, பாசமா, அண்ணனா, தம்பியா, தங்கச்சியா, மாமாவை, நிறைய ஜனங்கள் இவரை அந்த உறவு முறையிலேருந்து இங்கே இவரை பார்க்குறாங்க. அப்படி பார்க்குறவங்க எத்தனை பேர்த்துடைய எண்ணங்களுடைய தொகுப்பு இவர். அப்படி இருக்கிற ஒரு பலசாலியை வேறு யாராலும் ஜெயிக்க முடியாது. இப்போ நம்ம ஜாதகம் லாபஸ்தானம் வலுத்திருந்ததுன்னா அது புகழ். அந்த புகழ் என்ன பண்ணிடுன்னா பல பேர்த்துடைய மனோசக்தியை வாங்கி கொடுத்துரும். அப்போ நிறைய பேர் இவர் நினைக்கிற பொழுது இவர் ஜெயிச்சிடறார். அப்படி ஜெயிக்கிற ஒரு ஆளை நான் உன்னை தோக்கடிச்சிருவத்தை நினைக்கிறான்னு வச்சுங்க, அது எடுபடாமல் போயிடும். எங்கே ஜெயிக்கலாம்னா ஜெயிக்கலாம், எடுங்க ஜெயிக்கலாம்னா ஜெயிக்கலாம், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு ஜெயிங்க. ஆனால் அவரை தோற்கடிக்கிறேன்னு இறங்கினா எனக்கு தெரிஞ்சு அவர் தோற்கடிக்க முடியாது.